ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இங்கே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இங்கே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இங்கே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இங்கே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, யாக்கோபின் தேவனாக, வாழும் இறைவனாக நம்மோடு இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இந்த ஆண்டினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை, இதோ நம்மை அழைத்ததற்காக உயிருள்ள இறைவன் இந்த நாள் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்தி உயிருள்ள ஆண்டவரை ஆராதிப்பவர்களாக, அவருக்கே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாக பாடி ஜெபிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையாக நம்மோடு பேசிய இறைவன், வாழ்வு வழங்குகிற இறைவன், வல்லமையை நம் மீது தாராளமாய் பொழிகிற ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக, ஆண்டவரே நான் என்னையும் என் குடும்பத்தையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக நம்மையே அர்ப்பணித்தவர்களாக, நான் ஆண்டவருக்கு அடிமை என்ற அந்த மனப்பான்மையோடு முழுமையாக அர்ப்பணித்து நம்மையே சரணதியாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக பாடி ஜெபிப்போம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சதா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சதா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நம்மை ஆசீர்வதிக்க நற்கருணை வடிவில் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு ஆராதனையை செலுத்துவோம். நம்மை மீட்பதற்காக குழந்தையாக பிறந்து பாவங்களுக்கு கடுவாயாக நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்மை மன்னிக்கிற, இரக்கம் காண்பிக்கிற, அருள் வளங்களை பெறுகிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நற்கருணையில் வீற்றிருக்கிறார். நற்கருணையின் ஆண்டவரே, மீட்பளிக்கும் இறைவனே, மன்னிக்கும் இறைவனே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே
இறைவா, இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிமே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுவோமா? இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். விசுவாசத்தோடு இனிமே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிமே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே, ஸ்துதி ஆண்டவரே. முன்பாக ஜெபமருத்துவங்களை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், உமது வல்லமையால் நிரப்பும். எங்களை முழுமையாக உமது இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரல் எழுப்பி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, முழுமையாக திடப்படுத்தும். நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து நம்மையும் நமது குடும்பத்தையும் மிக குறிப்பாக நோயாளிகள் அனைவரையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்நாள் வரை கண்ணின்மணி போல பாதுகாத்த இறைவன் தொடர்ந்து எங்களை பாதுகாக்கிறார். நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே, நீர் ஒருவரே இறைவன், நீரே எங்களை மீட்க வல்லவர், நீர்தான் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர், நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் என்று இந்த பாடலின் ஈரடிகளை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நமது அதை பறைசாற்றுவோம். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிவே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிவே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஜெபமாலை. இரக்கத்தின் மணி நேரத்திலே எல்லா கருத்துக்களுக்காக மிக குறிப்பாக கேட்ட இறை வார்த்தையின் அடிப்படையில் நோயாளிகளையும் நம் குடும்பங்களில் இருக்கிற அனைத்து நோயாளிகளை மிக குறிப்பாக ஆண்டவருடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமீன். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கள் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகிற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமீன். நோயாளிகளை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த இரக்கத்தின் முதல் 10 மணியிலே மிக குறிப்பாக நோயாளிகள் அனைவரையும் நம்ம ஒப்புக் கொடுப்போம். பலவிதமான நோயினால் அவதிப்பட்டு இங்கு வந்திருக்கிற தியானத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் நோய்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இறைத்திட்டத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற எனக்கு விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிற பொழுது என் குரலை கேட்கிற இறைவன் இதோ நல்ல நல்ல கனவுகள் காண்போம். இறைவார்த்தையில் கேட்டதற்கேற்ப உடல் நலத்தோடு இருக்கின்ற ஆசீர்வதிக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தினுடைய எதிர்பார்ப்பினுடைய அந்த நிமிடங்களை மனதில் கொண்டு வந்து ஜெபிப்போம். ஆபிரகாம் ஜெபித்தது போல அப்படி ஒரு ஜெப கருத்தோடு நோயாளிகளாக இருக்கிறவர்கள் இந்த முதல் 10 மணியை சொல்லும் பொழுது வீட்டிலோ இங்கு இருக்கிற எல்லா நோயாளிகளையும் ஒப்புக் கொடுப்போம். மிக குறிப்பாக நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களும் நோயாளிகளும் இந்த முதல் 10 மணியை சொல்லுவார்கள். 2வது 10 மணியில் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி மற்ற அனைவரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்கள், இந்த 2வது 10 மணியில் இந்த நோயாளிகளை கவனித்துக் கொள்கிறவர்கள் அந்த பணி செய்கின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்ம குடும்பங்களில் நோயாளிகள் இருக்கிறார்கள், நாம் அவர்களை கவனித்துக் கொள்கிறோம் என்றால் அவர்கள் எழுந்து நிற்கவும். நம் குடும்பங்களில் வயதானவர்களோ நோயாளிகளோ படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களோ அப்படி இருக்கிறவர்களை நாம் கவனித்துக் கொள்கிறவர்கள் இருந்தால் அவர்கள் எழுந்து நிற்கவும். மேலுமாக செவிலியர்கள் மருத்துவர்கள் இருந்தால் அவர்களும் எழுந்து நிற்கவும். இந்த நேரத்தில் நாம்
இப்படி பல இடங்களில் உலகம் முழுவதும் நோயாளிகளை கவனித்துக் கொள்கிற எல்லா நல்ல உள்ளங்களை, செவிலியர்கள், மருத்துவ துறையில் இருக்கிறவர்கள், நல்ல பணியாளர்கள், இப்படி அவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்ற நிமிடம். முதல் பாதியை நின்று கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, இரண்டாவது பாதியில் நாம் என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும் சொல்லி ஜெபிக்கிறோம். இறைவார்த்தையில் கேட்டது போல, புனித அசிசியாரை போல, அன்னை தெரேசாவை போல இயேசுவின் முகத்தை கண்டுகொண்டு நம் குடும்பங்களில் இருக்கிற வயதானவர்களும் முடியாதவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற வரம் இந்த உலகம் உள்ள எல்லா அந்த நல்ல உள்ளங்களுக்கும் இறைவன் தர வேண்டும் என்று இந்த 10 மணியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்களே, இந்த 3வது 10 மணியில் மிக குறிப்பாக முதியவர்களுக்கு அல்லது பெரியவர்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். 60 வயதிற்கும் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த வருடம் முழுவதும் இதோ நம் குடும்பங்களில் உள்ள பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் அவர்களுக்கு தந்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல நன்மைகள் இருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையில் போல நாம் நம்பிக்கை வைக்க, நன்னெறியில் வளர, விசுவாச வாழ்க்கையில் வளர, பொறுப்போடு இருக்க பல நிகழ்வுகளை அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் பெரியவர்கள், முதியவர்கள், நம் குடும்பங்களில் இருக்கிறவர்கள் அவர்களை எல்லாம் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற நிமிடம். முதல் பாதியை அமர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் சொல்வார்கள். 2வது பாதியை எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் அனைவருக்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும்.
அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்களே, இந்த 4வது 10 மணியில் மிக குறிப்பாக நம் குடும்ப உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். முடியுமானால் அனைவரும் எழுந்து நிற்போம். குடும்ப தலைவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் குடும்பத்திலே எல்லாம் வரப்போகின்ற நிகழ்வுகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த வருடத்தில் நமது குடும்பங்கள் நடந்த எல்லா நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி செலுத்துவோம். சில நேரங்களில் எதிர்பாராத உறவுகளில் சிக்கலோ, பாரப்பட்ட நிகழ்வுகளோ, மனதிற்கு வருத்தங்களை தருகின்ற நிகழ்வுகள் ஏதேனும் நடந்திருந்தால், இழப்புகளை சந்தித்திருந்தால், அதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். இறைவன் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தர, ஏதோ ஒன்றை நமக்கு இதன் வழியாக அவர் மீது நம்பிக்கை வைக்க, அவரில் வளர ஏதோ ஒரு அவர் வைத்திருக்கிறார். அது ஒரு மறைபொருளாக இருக்கலாம், நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இந்த வருடத்தில் நம் குடும்பத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும், எல்லா நபர்களையும் ஒப்புக் கொடுத்து, உறவுகளையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். இந்த 10 மணியிலே திருமணமானவர்கள் முதல் பாதியை சொல்லுங்கள். மற்றவர்கள் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும் சொல்லி 2வது பாதியை சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முகநேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை மனதில் கொண்டு வருவோம். மிக குறிப்பாக இன்று நம் மனதில் இருக்கிற அந்த தனிப்பட்ட கருத்தை அதை ஒப்புக் கொடுப்போம். அருளாலய தியான மையத்தை ஒப்புக் கொடுப்போம். சோகத்தூர் தியான மையம், ஏலாவூர் தியான மையம், தமிழகத்தில் இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற எல்லா தியான மையங்கள், உலக அளவில் இருக்கிற எல்லா தியான மையங்களையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவனது உயிருள்ள வார்த்தை, மீட்பின் ஆறுதலின் வார்த்தையை கேட்க நற்செய்தி பணியில் இதோ இந்த பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து இறக்கத்திற்காக ஜெபிப்போம். தனிப்பட்ட கருத்தாக உங்கள் கருத்தையும் புது கருத்தாக அருளாலயத்தையும் வைத்துக் கொண்டு இந்த 10 மணியை நம் பாடலாக பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அருளாலயத்தை முழுமையாக ஒப்புக் கொடுத்து இரக்கத்திற்காக பாடி ஜெபிப்போம்.
நற்செய்தி பெருவிழாவை ஒப்புக் கொடுத்து வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த வருடத்திற்கு நன்றி செலுத்தி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அடுத்த வருடத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிள்ளைகளின் படிப்பை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருமண தடைகளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வேலை வாய்ப்பு வாழ்வாதாரங்கள் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிந்துரையாளர்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன்னார்வ தொண்டர்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்தி நம்மையே முழுமையாக இறைவனது இரக்கத்திற்காக குரல் எழுப்பி பாடி ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனிதருக்கும் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உமது இரக்கத்தை உமது இரக்கத்தை என் மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டுவிடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தவர் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உணர்ந்தால் படியிட்ட வண்ணமாக இறைவன் தந்தை எல்லா ஆசிரியருக்கும் நன்றி செலுத்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம், ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு இந்த பாடல் வரிகளை பாடி நாம் தியானித்து ஆராதனையின் இரண்டாவது பகுதியில் அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிப்போம். உம்மை முழுத்தோடு ஆராதிப்பேன், முழுமனத்தோடு அன்பு கூறுவே. அப்பா, ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து கொள்ளி பாடுவோம். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாக தட்டி ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக அன்பு வல்லமையோட இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக உம்மை ஆராதிப்பேன். துதிக்கிற நடவரே உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாய் நேசிப்பேன். இன்னும் ஆர்வமாக முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 தெய்வமே, கடந்த காலங்களில் உம்மை அன்பு செய்யாமல், உம்மை துதிக்காமல், உம்மை புகழாமல், உம்மை மகிமைப்படுத்தாமல் வாழ்ந்த காலங்களுக்காக மனம் வருந்துகிற ஆண்டவரே, சாபங்களும் நோய்களும் கலக்கங்களும் ஏமாற்றங்களும் தடைகளும் விபரீதங்களும் போராட்டங்களும் இந்த சமூகத்தை, எங்கள் இல்லத்தை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு விலகட்டும் இயேசுவே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே தெய்வமே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன் இயேசுவே. ஆராதனை இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக
இந்த அருளாலயத்திலே உமது மகிமைக்காக, உமது ஆறுதலுக்காக, உமது விடுதலைக்காக கடந்து வந்திருக்கிறார் இந்த மக்கள் மீது இரக்கத்தை கூர்ந்தருளும் தெய்வமே. 38 ஆண்டுகள் இரத்த போக்கினால் வாடியிருந்த இந்த சகோதரன் உமது திருப்பாதத்திலே கடந்து வந்து தெய்வீக இரக்கத்திற்காக அழுது புலம்பி ஜெபித்த பொழுது அந்த மக்களை குணப்படுத்தினீரே, ஆறுதல் படுத்தினீரே, விடுதலை தந்தீரே. ஓ தெய்வமே, விடுதலையும் ஆறுதலும் ஆற்றலும் வல்லமையும் தோழமையும் இந்த சமூகத்திற்கு இந்த நேரத்தில் பொழிந்தருளும் இயேசு தெய்வமே. என்னை கண்டீரே ஆண்டவரே, கைகள் உயர்த்தி தட்டு ஆராதிப்பேன். ஆராதனை
கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இந்த பரிசுத்தமான நாளிலே நம் ஆண்டவர் அருள் நிறைந்த இந்த இல்லத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அருள் பொங்கி வழிகின்ற இடம் இந்த இடம். ஆண்டவருடைய அன்பு தேங்கி நிற்கிற இடம் இந்த இடம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 இறைவசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, நோய்வாய்ப்பட்டவன், அடிக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், தெருவோரம் தன்னந்தனியாக படுத்திருக்கிறவன், அவனை தேடி ஆண்டவர் வருகிறார். யாரும் என்ன கண்டுக்கல, எல்லோரும் என்னை புறக்கணிச்சாங்க. அரவணைக்க வேண்டியவங்க, ஆறுதல் தர வேண்டியவங்க, எனக்கு துணை நிற்க வேண்டியவர்கள் என்னை விட்டு வெகு தொலைவு போய் விட்டார்கள். ஆனால் என் ஆண்டவர் என் அருகில் வந்தார். என் காயங்களும், என் உடலின் வியாதிகளும், என் ஆத்மாவின் போராட்டங்களும், என் குடும்பத்தின் பாரங்களும் சங்கடங்களும் அவன் உணர்ந்து கொண்டார். அருகில் வந்தார், உற்று பார்த்தார், ரசத்தை ஊற்றினார், தொழில் சுமந்தார், அன்பின் முத்தங்களை வழங்கினார், சுமந்தார், விடுதியில் கொண்டு சேர்க்கும் வரையும் சுமந்தார். எஸ்ஐயா 46வது அதிகாரம் 3வது இறைவசனம், எஞ்சியிருக்கும் யாக்கோபு வீட்டாரே செவி கொடுங்கள், உங்களே உதரத்தில் இருந்து தாங்கிறவன் நான் தான். இளமையிலும் உன்னை நான் தாங்குவேன், உன்னுடைய முதுமையிலும் நான் உன்னை தாங்குவேன். உனக்கு நரை வரும் பொழுதும், நீ நோய் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுதும், நீ கண்ணீரோடு அழுது புலம்பும் பொழுதும், உன்னுடைய வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். விடுதலை பயணம் 15:26, நானே உன்னை குணப்படுத்துகின்ற தேவன். ஒப்பு கொடுப்போம் நம்முடைய உடலின் வியாதிகளை, உள்ளத்தின் போராட்டங்களை, ஆத்மாவின் அவநம்பிக்கைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து சொல்லி தருகின்ற ஜெபத்தை அன்போடு பக்தியோடு வாய் திறந்து சொல்லி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, குரல் எழுப்பி சொல்லுவோம். அன்பு இயேசுவே, அன்பின் இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, எனக்காக சிலுவையில் உயிர் விட்டவரே, உமது தூய இரத்தத்தினால் என்னையும் என் குடும்பத்தையும் கழுவி அருளும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது, என் குடும்பத்தின் மீது, நோய்களின் மீது, என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். அன்பு இயேசுவே, உம்மை நோக்கி அழுது புலம்புகின்றார் இந்த ஏழையின் மீது உமது ஆறுதலையும் உமது அபிஷேகத்தையும் பொழிந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிப்போம்.
രക്തത്തിനാൽ കൽവരയുള്ള എല്ലാ ഉറപ്പുകളിലും എല്ലാ വ്യാധികളും പിടിവിട്ട് இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். நோய் நீங்குவதற்காக ஆண்டவர் 4 காரியங்கள் நமக்கு சொல்லி தருகிறார். ஒன்றாவது, நீ அவரை நோக்கி அழு. நீ அவரை நோக்கி அழு. உன் கண்ணீரை கண்டு ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார். நமது கண்ணீர், நமது துயரங்கள், நமது சங்கடங்கள் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். சீராக்கின் ஞான புத்தகம் 38வது 39வது அதிகாரம் 9வது இறைவசனம். குழந்தாய், நோய்த்திருக்கிறியா? கவலையின்றி ஈராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, ஆண்டவரை குணப்படுத்துவார். குழந்தாய், நோய்த்திருக்கிறியா? கவலையின்றி ஈராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, ஆண்டவரிடம் அழு, ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார். ஒப்பு கொடுப்போம். உடலின் வியாதிகள், தலையிலிருந்து கால் வரை உள்ள உறுப்புகளில் நாம் அனுபவிக்கின்ற பல்வேறு வியாதிகள், அது ஜீரண கோளாறாக இருக்கலாம், கேன்சர் கட்டியாக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், உடலில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகளாக இருக்கலாம், வீசிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம், பல் சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம், தோல் வியாதிகளாக இருக்கலாம், கைகால் முட்டி வெளியாக இருக்கலாம், மருத்துவர் ஒன்னே புறக்கணிச்சிருந்திருக்கலாம். என்ன வியாதியாக இருந்தாலும் மகனே மகளே, கவலையின்றி ஈராதே, ஆண்டவர் பக்கம் திரும்பி நின்று அழு. இந்த புனிதமான நாளில, இந்த புனித இல்லத்தில ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார். ஆமென். ஒப்பு கொடுப்போம். இரு கரங்களும் சொந்த தலையில் வைத்துக் கொள்வோம். சொந்த தலையில் வைத்துக் கொள்வோம். நோய் நீங்குவதற்கான இரண்டாவது நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று ஆண்டவர் விடுதலை பயணம் 12-13 இறைவார்த்தை வழியாக நமக்கு சொல்லி தருகிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் வாசப்படியில பூசப்பட்டதுனால, தலை முதல் கால்வரை உள்ள உறுப்புகளில இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பாய்ந்ததுனால உடலில் இருக்கக்கூடிய நோய்பட்ட பகுதிகளை ஆண்டவர் குணப்படுத்தினார். விடுதலை பயணம் 12-13 ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் வீட்டின் வாசப்படியில பூசினார்கள், தங்களுடைய உடலின் மீது தளித்தார்கள், வீட்டின் மீது தளித்தார்கள், மாமிசத்தை அவர்கள் உண்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை உண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை உன் வீட்டில் தளிக்கும் பொழுது, நோய்பட்ட பகுதிகளில் தளிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று வாய்த்திறந்து நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது, மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார். ஆமென். சொல்லி தருகிற ஜெபத்தை எடுத்து சொல்வோம். அன்பு இயேசுவே, சிந்தப்பட்ட உமது பரிசுத்த இரத்தத்தால் என்னுடைய உடலின் வியாதிகள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. தலை முதல் கால் வரை உள்ள எல்லா உறுப்புகளிலும் பரிசுத்த இரத்தம் பாயட்டும். நோய்பட்ட பகுதிகள் தூய இரத்தத்தினால் கழுவப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் அபிஷேக ரத்தத்தை நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் அபிஷேக ரத்தம் அபிஷேகத்தை பாயட்டும் ஆண்டவரே. இயேசுவின் அபிஷேகத்தை பாயட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் பாயட்டும். விலகட்டும், 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 விலகட்டும்.
கரங்களை கும்பிடுவோம், கரங்களை கும்பிடுவோம். நீக்க முடியாத வியாதிகள், தாங்க முடியாத வலிகள் நம்மை விட்டு விலகும்படியாக செய்கிறவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திருப்பாடல் ஆசிரியர் 103:3, திருப்பாடல் 103:3, ஆண்டவர் உன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை நலமாக்குகின்றார். நோய்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் ஒரு சில குற்றங்கள் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு சில பாவங்கள். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. முடக்குவாதமுடைய மனிதனிடம் ஆண்டவர் முதலில் கட்டளையிட்டார், அவனுடைய பாவங்களை மன்னித்தார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அதனால நீ எழுந்து நட. யாக்கோபு 5:16, உங்களில் யாராவது பாவம் செய்திருந்தால் அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள், கடவுள் உங்களை குணப்படுத்துவார். உங்களில் யாராவது பாவம் செய்திருந்தார், இந்த பாவங்களை அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் குணமடைவீர்கள். யாக்கோபு 5:16. சீராக்கு ஞான புத்தகம் 38:9, குழந்தாய் நோய்த்திருக்கிற ஆண்டவரிடம் மன்றாடு, சொர்வின்றி மன்றாடு, கவலையின்றி இராதே, ஆண்டவனுக்கு நலம் தருவார். நீங்கள் குற்றம் செய்திருந்தால் அதை அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள் என்று சீராக்கு ஞான புத்தகம் 38:9, 10 இறைவசனங்கள் நாம் வாசிக்கிறோம். ஆதலால் நமது குற்றங்கள், நமது குறைகள், பலவீனங்கள் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே நீ என்னை குணப்படுத்தும் என்று முற்றிலுமாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். கரங்கள் கும்பிட்டு சொல்லி தருகின்ற ஜெபத்தை எடுத்து சொல்லுவோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, கடந்த காலங்களில் நான் உமக்கு எதிராக செய்து போன எல்லா பாவங்களையும் எல்லா பலவீனங்களையும் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து மன்னிப்பு வேண்டுகிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும். நான்காவது, நமது பாவங்கள், நமது நோய்கள் நம்ம விட்டு நீங்க வேண்டுமானால் எரிகோ குருடன் ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் தெருவோரம். இயேசு கிறிஸ்து கடந்து போவதை பற்றி கேள்விப்பட்ட அவர் குரல் எழுப்பி ஜெபித்தார், தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாயிரும் என்று. அப்பொழுது மற்றவர்கள் அதட்டினார்கள், வாய் பேசாதே, சும்மா இரு. இருந்தாலும் அவன் குரல் எழுப்பி தாவீதின் குமாரனே இரக்கமாயிரும் என்று அவன் நாமத்தை ஜெபித்ததினால, அவன் நாமத்தை கூவி அழைத்ததினால அவன் நலம் அடைந்தார். அவருடைய தூய நாமத்தை கூவி அழைப்போம். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் வாடியிருந்த பெண்மணி, 5வது 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் வாடியிருந்த பெண்மணி நம்பிக்கையோடு, அன்போடு, எதிர்நோக்கோடு அவனை தொட்டார். உடனே அவள் குணமடைந்தார். இந்த 5 காரியங்கள் நாம் செய்வோம். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், எல்லோரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். உடலின் வியாதிகள், ஆத்மாவின் போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கரங்கள் உயர்த்தி இந்த நேரத்தில் உடலில் வியாதி உள்ளவர்கள், ஆத்மாவின் போராட்டங்கள் உள்ளவர்கள், கடந்த பல ஆண்டுகளாக பல மருத்துவமனைகள் சந்தித்த பிறகும் வியாதிகள் நீங்காதவங்க எல்லாம் உங்களுடைய வியாதிகள் நற்கரணை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுங்கள். அவரை தொட்டுக் கொள்ளுங்கள். அவருடைய தூய நாமத்தை கூவி அழைத்துக் கொள்ளுங்கள். தூய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களை பற்றி மனம் பாரத்தோடு, சங்கடத்தோடு, அழுது புலம்பி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த இல்லத்தில் நிகழ்த்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹலா 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 ஹலா. ஆராதனை 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 எல்லாமே இறங்கட்டும். துதிப்போம், விட்டு கொடுத்து துதிப்போம், விட்டு கொடுத்து துதிப்போம். அற்புதங்கள் அதிசயங்களும் நிகழட்டும் ஆண்டவரே. ஹலா 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 ஹலா. ஆராதனை 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 ஹலா ஹலா ஹலா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல
பல காலங்களாக இடுப்பு வலியினால கஷ்டப்படுகின்ற 2 சகோதரர்களுக்கு கடவுள் இடுப்பு வலியிலிருந்து பூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதிப்பதாக வெளிப்படுத்துகிறார். வீசிங் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுகின்ற 2 பேருக்கு கடவுள் வீசிங் பிரச்சனையிலிருந்து பூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதிப்பதாக வெளிப்படுத்துகிறார். பல காலங்களாக பொருளாதார நெருக்கடிகளால் கவலைப்படுகின்ற 4 குடும்பங்கள் கண்ணீரோடு இந்த இல்லத்தில் வந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி எங்களை விட்டு நீங்காதா? எத்தனை காலங்களாக உம்மை நோக்கி நான் அழுது புலம்புகிறேன் என்று அழுது புலம்புகின்ற 4 குடும்பங்களில பொருளாதார செழிப்பு உருவாக்கி அந்த குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதிப்பதாக வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். பல காலங்களாக ஆழமான பயத்தில் மூழ்கியுள்ள நான் எதுக்கு வாழணும், என்னோட குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, நான் எதற்கு கோயிலுக்கு போகணும், எதுக்கு ஜெபமால ஜெபிக்கணும், நம்பிக்கை இழந்த 11 மக்களுக்கு தைரியம், நம்பிக்கை, ஆண்டவரை நேசிக்கணும், அவரை புகழ்ந்து பாட வேண்டும், அப்பொழுது என்னோட குடும்பத்தில் இருக்கிற பயம் நீங்கும் என்ற ஆழமான நம்பிக்கை 11 பேருக்கு கடவுள் தருவதாக வெளிப்படுத்துகிறார். அவரை ஆண்டவர் ஆறுதப்படுத்துகிறார். 3 மக்களுக்கு வேலை இல்லாமல் கவலைப்படுகின்ற 3 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகி 3 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்துதிச்சு கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவே ஆராதனா, 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 மக்களுடைய படிப்பை பற்றி, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபிக்கின்ற 3 தாய்மார்களை ஆண்டவர் ஆறுதல்படுத்துகிறார். உன்னுடைய கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று 3 பேருக்கு கடவுள் வாக்குறுதி வழங்குவதாக வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிறைய வெளிப்பாடுகள் கடவுள் தந்து கொண்டிருக்கிறார். முகத்தால் படியிடுவோம். இன்று காலையில இந்த இல்லத்திற்கு வரும்பொழுது சங்கடத்தோடு வந்தவர்கள், பாரத்தோடு வந்தவர்கள், சுமையோடு வந்தவர்கள் அநேக மக்களுக்கு ஆண்டவர் நெஞ்சில ஒரு புதிய தைரியமும் புதிய ஆறுதலும் விடுதலையும் தருவதாக வெளிப்படுத்துகிறார். நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். பக்தி பொருள்கள், மந்திரிக்க வேண்டிய பொருள்கள் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். மந்திரிக்க வேண்டிய பொருள்கள் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். அர்ப்பணிக்க வேண்டிய காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். மந்திரிக்க வேண்டிய பொருள்களையும் எடுத்துக்கொள்வோம். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே, ஆண்டவரின் பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அன்பு தெய்வமே, எபிரேயர் 9:22, 1 யோவான் 1:7, எபிரேயர் 13:12, திருவெளிப்பாடு 5:9 இறைவார்த்தைகளின் வல்லமையினால், இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினால், தூய நாமத்தினால், திருச்சின் அபிஷேகத்தினால், எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள குருப்பட்ட வர அதிகாரங்களால், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸோடு இணைந்து 4.25 லட்சம் குருவானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள குருப்பட்ட வர அதிகாரங்களாலே
இந்த இல்லத்தின் டைரக்டர் அருட்தந்தை வில்லியம் ஃபாதரோடு இணைந்து இந்த பொருள்களையும் இவர்கள் கரங்களில் ஏந்தியுள்ள காணிக்கைகளையும் அவர்களுடைய பொருளாதார தேவைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், புனிதப்படுத்துகின்றேன், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆமென். தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து கேட்டீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மாந்துயரின் ஒரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனுவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவருக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியால் ஆராதனை இசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியால் ஆராதனை இசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த